சென்னை பல்லாவரத்தில் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததால் 2 பேர் உயிரிழந்த விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் இது தொடர்பான சோதனை முடிவுகள் தற்போது வெளியாகியிருக்கிறது. முக்கிய செய்தியாக வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மீரான் வழங்க கேட்கலாம். மீரான், வணக்கம். தற்பொழுது இந்த சோதனை முடிவு தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுது இந்த விவகாரம் தொடர்பாக? வணக்கம். சென்னை பல்லாவரம் பகுதியில் கடந்த 5ஆம் தேதி தாம்பரம் மாநகராட்சி 13வது வார்டு, அதே போல கண்டோன்மெண்ட் நிர்வாகத்தின் கீழ் வருகின்ற அந்த 6வது வார்டு பகுதியில் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததாக புகார் எழுந்தது. இதில் 60க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு பல்வேறு மருத்துவமனைகள் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார்கள். இந்நிலையில் அந்த குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு வரும் வழியில் திருவேதி 56 வயது, அதே போல மோகனரங்கம் ஆகிய இருவர் சிகிச்சைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரும் வழியில் இறந்தார்கள். இந்த இருவரின் உடல்களும் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அவர் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அந்த பகுதி முழுவதுமாக, அந்த 13வது வார்டு பகுதி முழுவதுமாக குடிநீர் விநியோகமானது நிறுத்தப்பட்டது. அந்த 13வது வார்டுக்கு தாம்பரம் மாநகராட்சி சார்பில் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மூலமாக குடிநீரானது சப்ளை செய்யப்படுகிறது. அந்த குடிநீர் வடிகால் வாரியம் மூலம் சப்ளை செய்யப்படும் அந்த தண்ணீரானது அந்த கண்ணபிரான் தெரு இருக்கின்ற ஒரு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மூலமாக அந்த பகுதி முழுவதும் விநியோகம் செய்யப்பட்ட வந்த நிலையில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி முழுவதுமாக தூய்மைப்படுத்தப்பட்டது. அதே போல குடிநீர் பகிர்மான குழாய் முழுவதுமாக குளோரின் மூலமாக தூய்மைப்படுத்தப்பட்டு அந்த பகுதியில் தற்காலிகமாக அந்த குடிநீர் விநியோகமானது நிறுத்தப்பட்டிருக்கிறது. லாரிகள் மூலமாக அந்த பகுதியில் குடிநீர் விநியோகம் இன்று வரை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தான் இந்த குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் 2 பேரின், அதாவது திருவேதி மற்றும் மோகனரங்கம் ஆகிய இருவரின் உடல்களும் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு இறப்பிற்கான காரணம் தெரிவதற்காக பல்வேறு சோதனைகளுக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை மற்றும் தடய அறிவியல் துறைக்கு அவருடைய உடல் பாகங்கள், ரத்த மாதிரிகள் சோதனைக்காக அனுப்பப்பட்டது. இந்த நிலையில் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் மைக்ரோபயாலஜி, அதாவது நுண்ணுயிர் பரிசோதனை நடைபெற்றதில் இந்த 2 பேரின் இறப்பிற்கு அந்த கிருமிகள் எதுவும் இல்லை, அவருடைய உடலில் எந்த கிருமி பாதிப்பு எதுவும் இல்லை என்ற ஒரு மைக்ரோபயாலஜி ரிப்போர்ட் ஆனது தற்போது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை மூலமாக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு வந்திருக்கிறது. அந்த ரத்த பரிசோதனை, அதுபோல மலம் பரிசோதனை போன்றவற்றில் கிருமி பாதிப்பு இல்லை என்ற ஒரு அறிக்கையை அவர்கள் அளித்திருக்கிறார்கள். ரசாயன பகுப்பாய்வு, அதாவது உடல்கூறு ஆய்வுகளான முடிவுகள் இன்னும் வரவில்லை. அது வந்த பிறகுதான் இந்த இறப்பிற்கான முழு காரணமும் தெரிய வரும் என்று மருத்துவமனை வட்டாரங்கள் தகவல் தெரிவித்திருக்கின்றன. இந்த நிலையில் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மூலமாக இந்த குடிநீரில் ஈகோலி பாக்டீரியா ஏதும் இல்லை என்ற ஒரு தகவலை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல தமிழக அரசு சுகாதாரத்துறை சார்பில் வெளியிட்ட தகவல் இந்த குடிநீரில் இந்த காலரா பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய கிருமிகள் எதுவும் இல்லை என்ற ஒரு தகவலையும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் தனியார் ஆய்வகம் மூலமாக பாரதிய ஜனதா கட்சியினர் அந்த தண்ணீரை மாதிரியை சோதனை செய்து அதில் பாக்டீரியாக்கள் இருக்கிறதாக ஒரு தகவலை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டிருந்தார். இந்த சம்பவம் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது அனைத்து தண்ணீரிலும் இந்த ஈகோல் பாக்டீரியா பகுப்பாய்வில் இருக்கக்கூடாது என்ற ஒரு விதி இருக்கிறது. ஆனால் இந்த பல்லாவரம் பகுதியிலிருந்து சோதனைக்கு தனியார் ஆய்வகத்தில் அனுப்பப்பட்டதில் அதில் அந்த ஈகோலி பாக்டீரியா இருப்பதாகவே அந்த ரிப்போர்ட்டில் வந்திருப்பதாக தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இந்நிலையில் தொடர்ந்து அந்த பகுதியில் தண்ணீர் விநியோகமானது நிறுத்தப்பட்டிருக்கிறது. தாம்பரம் மாநகராட்சி சார்பில் அந்த பகுதியில் கடந்த 12ஆம் தேதி மீண்டும் அந்த தண்ணீரானது பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த தண்ணீர் பரிசோதனை முடிவுகள் இன்றும் வரவில்லை. அது வந்த பிறகுதான் முழுமையாக அந்த குடிநீர் விநியோகமானது பைப் லைன்கள் மூலமாக செய்யப்படும் என்ற ஒரு தகவலை தாம்பரம் மாநகராட்சி தெரிவித்திருக்கிறார்கள். இந்நிலையில் தற்போது வரை ஒரு தெளிவான முடிவுகளை அறிவிக்கவில்லை. இறந்தவர்களுக்கு எந்த நிவாரண உதவி வழங்கப்படவில்லை என்ற ஒரு கோரிக்கை இந்த பகுதி மக்களிடம் தொடர்ந்து எழுந்துள்ளது. இந்த நிலையில் தற்போது இந்த அரசு மருத்துவமனை மூலமாக இந்த மைக்ரோபயாலஜி ரிப்போர்ட் வந்திருக்கிறது. இந்த ரசாயன பகுப்பாய்வு முடிவுகள் வந்த பிறகுதான் இறப்புக்கான காரணம் தெரியும் என்று மருத்துவத்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த பகுதியில் தீவிரமாக அந்த பொதுமக்களுக்கு லாரிகள் மூலம் தண்ணீர் வழங்கப்பட்டாலும் கெமிக்கல் பாதிப்பு ஏதாவது அந்த பகுதியில் இருக்கிறதா என்பது குறித்து தாம்பரம் மாநகராட்சி அதிகாரிகள் தீவிரமாக சோதனை நடத்தி வருகிறார்கள். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி மீரான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.